நம்மளை காக்கின்ற காவல் தெய்வங்கள் அனைவருக்கும் என்னோட முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னதான் நம்ம போராடினாலும் நம்ம நேரில் தான் இருக்கோம். ஆனா போலீஸ் எப்பவுமே வெயில தான் இருப்பாங்க. நம்மளாம் போராடாச்சு நினைக்கிறோம், போராட முடியும். ஆனா அவங்களால அது கூட முடியாது. அவங்க கையில எல்லாம் கட்டி போட்டு தான் இருக்கு. இதனால ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களை எதுவும் கொஞ்சம் டைட் பண்ணாம ஃப்ரீயா விட்டீங்கன்னா அழகா நாங்க பண்ணிட்டு வெளியில போயிடுவோம். எங்களால எந்த பிரச்சனையும் இஷ்யூ ஆகாது. இது வரைக்கும் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்புன்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த போராட்டமே எனக்கு கேட்ட தேவையற்றது. ஏன் தேவையற்றது? இப்ப 250 கிலோமீட்டர் நான் ஓடி வந்திருக்கேன். எதுக்காக? என் விவசாயிக்காக மட்டும் இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும் சேர்த்து போராட இங்க வந்திருக்கேன். இதே புரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டு அரசியல் இருக்குன்னு தெரியல எனக்கு. இங்க இருந்து கர்நாடகால தண்ணி கேட்கிறான், கேரளால தண்ணி கேட்கிறான். இருக்கிற தண்ணியை சேமிச்சு வைக்க துப்பு இல்லை. அடுத்தவனை பிளேம் பண்ணி அடுத்தவனை மேல பழிய போட்டு வாழ்ந்து 50 ஆண்டு கால அரசியல் ஆண்டாச்சு. இன்னுமா இதெல்லாம் யார் பொறுப்பு தெரியுமா? யாரால தெரியுமா இந்த போராட்டம் நடக்குது? உங்களாலதான், மக்களால், உங்களாலதான். ஏன்னா வீட்டு வாசலுக்கு வந்த உடனே 300 ரூபாய் கொடுத்தான மனசு மாறிடும். அது முன்னாடி வரைக்கும் ஓட்டை யாருக்கு கூட நினைச்சிட்டே இருப்ப. கேவலம் 300 ரூபாய்க்கு உன்ன 5 வருஷத்துக்கு அடகு வைக்கிற. அப்புறம் இங்க வந்து போராடுறது எதுக்கு? செய்ய வேண்டிய கடமையை நீ அப்ப கரெக்டா செஞ்சா இங்க நிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த வெயில்ல காய வேண்டிய அவசியம் இருக்கா? நாங்களாம் அவ்வளவு ஓட வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லையே. காசு காசு காசு. நீ வாங்குற அந்த 300 ரூபாய்க்கு உன் புருஷன் ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் குடிக்கிறான் இல்லையா? ஏன் சிந்திக்க மாட்டீங்க யாருமே? 300 ரூபாய் வாங்கிக்கிட்டு 3000 ரூபாய் இழக்கிற ஒரே ஒரு அப்பா குடிக்கிறதுக்கு மட்டும். இப்ப பிள்ளைங்கள அதுக்கு மேல தாண்டி போயிட்டாங்க. எதுக்கு? கஞ்சாவுக்கு. காரணம் அரசாங்க தப்பா? கிடையாது, நம்மளுடைய தப்பு, மக்களாகிய நம் தப்பு. கேவலம் 300 ரூபாய் காசுக்காக தன் குடும்பத்தையும் தன் பிள்ளையும் தன் கணவனையும் அடமான வைக்கிறீங்களே, அதான் தவறு. செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டா செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா இங்க நிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அவன் நம்ம கால வந்துடுவான். அது எந்த எம்எல்ஏ இருக்கட்டும், எந்த எம்பி இருக்கட்டும், எந்த முதலமைச்சர் இருக்கட்டும், நம்ம கால வந்துடுவான். நன்றி. அதை விட்டுட்டு ஒரு தெருவா ஒரு ஏரியாவா போற இடத்தை வச்சுக்கிட்டு பந்தல போட்டுக்கிட்டு சேரை போட்டுக்கிட்டு எல்லாரையும் வர வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த நிலைமை? சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு கை அந்த விரல் உனக்கு மை வைக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சினா என் புள்ள நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் நீ நினைச்சிருந்தால் இந்த நிலைமை நமக்கு இருக்காது. சிந்திச்சு பாருங்க. கொஞ்சமா நெஞ்சமா எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் சாராயம். முன்னாடி எல்லாம் பார்த்தா 99% 2% தான் குடிச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு 99 பேரும் குடிக்கிறான். இல்லைன்னு யாராச்சும் மறுக்க முடியுமா? யார் காரணம்? அரசாங்க காரணமா? இந்த முதலமைச்சர் போனா அடுத்த முதலமைச்சர் வர போறாரு. இவரு 10,000 கோடிக்கு வித்தா ஒரு 15,000 கோடிக்கு விற்க போறாரு. தேர்ந்தெடு, நல்லவனா தேர்ந்தெடு, புதுசா யாராச்சும் தேர்ந்தெடு. ஒரு தடவை 2 பேரை தோக்கடிச்சுப்பார், தானா மாறிடுவான். நம்ம யாரும் கெஞ்ச தேவையில்ல, இந்த போராட்டம் நடத்த தேவையில்ல. நீ போடுற ஓட்டை கரெக்டா நல்லவனா பார்த்து குத்து. நான் இப்ப சொல்றேன், 300 ரூபாய்ல 5000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிக்கோ, உன் பணம் தான். கோடி கோடியா கொள்ளடிச்சு உன் பணம் தான், வாங்கி வச்சுக்கோ. ஆனா யார் நியாயமானவன், யார் நல்லவன், நீ ஓட்டை போட்டால் இந்த நிலைமை தேவையா? இந்த வேகாத வெளியில உட்காரணுமா? நமக்கு வேற பாதுகாப்புக்கு ஒரு 10-15 போலீஸ் வேற. நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். இந்த நிலைமைய தயவு செய்து மக்களே, அவன் சாப்பிடறதுக்கு சேர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம் இல்லையா? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கான். இங்க இல்லைனாலும் அமெரிக்கால இருந்து 5000 மூட்டையை அமுச்சு எடுத்துட்டு வந்துருவான், அவன் சாப்பிடுவான். ஆனா நீ நான் சோறு இல்லைன்னா பேப்பரை தின்ன முடியும்? என்ன தின்ன முடியும்? அரிசி வேணும்.
அரிசி வேணும்னா யார் வேணும்? விவசாயி வேணும். விவசாய காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துற நிலைமை தேவையா? சோறு போடுற தெய்வம் அந்த விவசாயிகள். அந்த தெய்வத்தை காக்கிறதுக்கு ஒரு போராட்டம். கேவலம், அசிங்கம், அவமானம். இந்த விவசாயிகள் யாருக்காக கஷ்டப்படுறான்? எல்லாருக்கும் சோத்துதான். அவன் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஏன் அது புரியல? மக்களே, விவசாயிகளே, நீங்க தான் திருந்தணும். லேட்டஸ்டா ஒண்ணு கேள்விப்பட்டேன். நான் கூட போன எலெக்ஷன் வந்திருந்தேன். இந்த பக்கம் டோக்கன் கொடுக்குறான். டோக்கனை வாங்கினா மறாத நாள் காசாம். அதாவது ஓட்டு போட்ட முடிச்சு மறாத நாள். எவ்வளவு? கேவலம் 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு உன் குடும்பத்தை அடமானம் வைக்கிறியே. அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? இந்த பிறப்பு நமக்கு தேவையா? தேவையா? சிந்திங்க, தயவு செய்து சிந்திங்கள். நம் வாழ்க்கையை அடமானம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வச்சாச்சு. இனியும் என்ன இருக்கு வைக்க? வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் போயாச்சு. ஒருத்தன் தலைமையிலேயே லட்சக்கணக்கில் கடன் இருக்கு. பாதி விவசாய இடம் வந்து எல்லாமே பேங்க்ல அடமானத்துல இருக்கு. இன்னும் என்ன வேணும்? இன்னும் என்ன எதிர்பார்க்கறீங்க? 100க்கும் 200க்கும் 300க்கும் அடமானம் இருக்க போறீங்களா? உங்களை வச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா அடமானமா? தயவு செய்து சிந்தியுங்கள் பிளீஸ். யாருக்காக வந்திருக்கும் தெரியுமா? உங்களுக்காகத்தான். இங்க அமர்ந்திருக்க அனைவருக்கும் தான். பாருங்க, இவங்க எல்லாருமே எங்கெங்கோ வந்தவங்க. இந்த பகுதி மக்கள் எங்க போனீங்க? யாருக்காக போராடுறோம்? நானா விவசாயம் பண்றேன். 1200 ரூபாய் கொடுத்து சாப்பிட்ட அரிசி இன்னைக்கு 1850 ரூபாய். மறுக்க முடியுமா?